இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபேஸு, எட்ஜஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம சாலிட் பார்ட்டையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சர்ஃபேஸாக வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து சர்ஃபேஸையும் வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக வந்து எட்ஜாக இருந்தாலும் சரி, ஃபேஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக வந்து இண்டிபெண்ட்டாக எடுத்து அதை வந்து நம்ம எடிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜஸ்ட்டு இந்த பார்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இதில் டைப்பில் வந்து நோ ப்ரொபகேஷன் நான் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இதை ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி மோட் கொடுத்தோம்னா இன்வெர்ட் ஆகிடும். அப்படியே அது தவிர பாக்கி எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட் ஓகே. மறுபடியும் எக்ஸ்ட்ராக்ட் போயிட்டு மறுபடியும் இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஆப்ஷன் எடுத்து விட்டுறேன். இப்போ இது மட்டும் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ போய்ட்டு நான் ஒரிஜினல் பண்ண இதை வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இது பார்ட் மாடலிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சர்ஃபேஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன் சர்ஃபேஸாக. இப்போ வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன் பிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நோ ப்ரொபகேஷன் இது கொடுத்துட்டோன்னா நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் அந்த பார்ட் மட்டும்தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கர்வ் மட்டும் நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஓகே. இப்போ வந்து இது மட்டும் தனியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கர்வ் வச்ச கண்டினியூட்டி. ஸோ வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கர்வ் வந்து கர்வ் வச்சராக இருக்கணும். ஸோ வந்து இது நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம கர்வ் வச்சராக இருக்கக்கூடிய அந்த பார்ட் மட்டும்தான் வந்து செலக்ட் ஆகும். இப்போ நம்ம அந்த த்ரெஷ்ஹோல்டில் வந்து ஒரு 0.3 கொடுக்குறேன் நான். ஜஸ்ட் ஓகே. ஸோ இதையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை ஜஸ்ட் வந்து ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ வந்து இது டைரெக்ஷனுக்கு நான் இந்த எட்ஜை கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட் நம்ம இதை ட்ராக் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ரிப்பீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் நியூ பாடி அப்படிங்கிறத எடுத்து விட்ருங்க. ஸோ வந்து இப்போ ஜஸ்ட்டு நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை டைப்ஸ் நம்ம நான் வந்து ஒரு 4 கொடுக்குறேன். ஜஸ்ட் ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை தனியாக நான் எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் பிளண்ட் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நம்ம சர்ஃபேஸாக ஒன்று மட்டும் இப்போ நான் தனியாக வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 2 3 இருந்துச்சு அப்படின்னா வந்து இப்போ நான் அதை வந்து ஜஸ்ட் ஒரு பிளண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து இதை வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டேஞ்சன்ட் கண்டினியூட்டி. ஸோ நம்ம இப்போ இது வந்து நான் ஜஸ்ட்டு பிக் பண்ணுறேன். இது ஃபுல்லாக வந்து இந்த கர்வ் கூட வந்து இதுவும் டேஞ்சண்டாக இருக்குது, இதுவும் டேஞ்சண்டாக இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம தனியாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். இங்கே போய்ட்டு டேஞ்சன்ட் கண்டினியூட்டியில் நான் அந்த சர்ஃபேஸ் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா சர்ஃபேஸும் செலக்ட் பண்ணிக்கலாம், கர்வும் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ வந்து இதை மட்டும் நான் ஜஸ்ட் ஓகே. இப்போ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை செலக்ட் பண்ணி நம்ம ஜஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்லேட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் கண்டினியூட்டி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட்டு இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணேன்.
ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து பாயிண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால வந்து ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஃபெடரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபெடரேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ செலக்ட் பண்ணும்போது வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இப்போ அதை நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து தனியாக வந்து தனித்தனியாக அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் நம்ம தனியாக வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். இதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ இதை இப்போ நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ராக்டில் ஓகே இப்போ நோ ப்ரொபகேஷனில் நான் வச்சுட்றேன். இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி மோடு அப்படியே இன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். காம்ப்ளிமெண்ட்ரி மோட் கொடுத்தோன்னா இது தவிர பாக்கியெல்லாம் வந்து செலக்ட் ஆகிடும். அதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம கீப் ஆல் த சப் எலிமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துடலாம். சப் எலிமெண்ட்ஸ் நமக்கு கொடுத்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து இது ஒரிஜினல்ஸும் நமக்கு அப்படியே இருக்கும். இந்த நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய எல்லா சப் எலிமெண்ட்ஸும் வந்து நம்ம அப்படியே வந்து வச்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே இருக்குது. நம்ம அதை அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து டைரெக்ஷன் வந்து நான் இந்த டைரெக்ஷனுக்கு ஒய் டைரெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம எடுத்து டிஸ்டன்ஸ் இங்கே எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம்.